கௌரவ உபதவிசாளராக இருக்கின்ற கிஷோர் அவர்கள் வர்த்தகர்களுக்கு நன்மை பயக்கும் முகமாக சபையிலே கருத்துக்களை வெளியிட்டதற்காகவும் ஆணையாளருடைய கருத்தினையும் சுற்றறிக்கையும் அவமதித்ததாக கூறி அவருடைய பதவியை ரத்து செய்து உறுப்புரிமையையும் ரத்து செய்திருக்கின்றார்கள். இந்த வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநருடைய கையொப்பத்தோடு வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முத்திரம் முடிக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே அவர் கதைத்தபடியும் வர்த்தகர்களுடைய நன்மைகளாக இருந்ததால் இந்த பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் அனைவரும் இணைந்து இன்றைய தினம் தென்மராட்சியிலே முழு கடையடைப்பு போராட்டமும் அவருக்கான நீதி கிடைக்க வேண்டிய இந்த கவனிப்பு நிகழ்வுக்குமாக இன்றைய தினம் சாமகச்சேரி பேருந்து தரிப்பிடத்திலே கூடியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மண்ணுக்காக எங்களுடைய வர்த்தகர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்ற இந்த கிஷோர் அவர்களை பதவியில் இருந்து நீக்கி தங்களுடைய நினைத்த காரியங்களை சாதிக்கும் நோக்கோடு இந்த நடவடிக்கை முன்னெடுத்திருக்கிறார் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர். எவ்வாறாயிருந்திருப்பினும் இந்த கிஷோர் என்பவருக்கு இந்த நகரத்தினுடைய வட்டார மக்கள் பெருவாரியாக தங்களுடைய வாக்குகளை மனப்பூர்வமாக அளித்து அவரை தெரிவு செய்த காரணம் தங்களுடைய குரலாக தங்களுடைய தேவைகள் தங்களுடைய உரிமைகள் தாங்கள் எப்போது பிரச்சனைக்கு உள்ளாகின்றோமோ அந்த சந்தர்ப்பங்களில் குரல் கொடுப்பதற்காக சபை நோக்கி அவரை அனுப்பினார்கள். இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுக்காது இந்த தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டது, தங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் விளைவித்திருக்கிறார் என்ற விடயத்தை முன்னிறுத்தி ஆளுநர்களால் இந்த உறுப்பினர் பதவி நீக்கம் என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அதனை கண்டித்து அவருக்கு மீளவும் இந்த உறுப்பினர் பதவியையும் சாவகச்சேரி நகரசபையினுடைய உபதவிசாளர் பதவியையும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த வர்க்க மற்றவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கவலையீர்ப்பு போராட்டமும் முழுமையான கடையடைப்பு போராட்டமும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முழுமையாக இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைத்திருக்கக்கூடிய அனைத்து வர்த்தகர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அதே போல அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்காக எங்களால் இந்த முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் நிச்சயமாக நீதியாளராக வெற்றி அளிக்கும் நோக்கோடு எங்களால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் அதிகமான வர்த்தகர்கள் தங்களுடைய இந்த நிதி சுமையையும் அந்த வகையில் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக இந்த வர்த்தகர்கள் சார்பாக மிக்க நன்றியை முதல்வர் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேண்டும் 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 ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே ஆளுமையில்ல ஆளுநரே வேண்டும் 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 பறிக்காதே 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 வேண்டாம் 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 வேண்டாம். இதே போல
அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் அறிகின்றோம். இது இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களிலே இடம்பெறப் போகின்ற இந்த கட்டுப்பாடும் அதே போல மக்களுடைய அதாவது கையிலே அதாவது மக்களுடைய காசிலே அல்ல பணத்திலே அவர்களுடைய வர்த்தகத்திலே கை வைக்கின்ற ஒரு நிலைமை எதிர்காலத்தில் நிகழப்போக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலே ஆளுநருடைய அதிகாரத்தை முழுமையாக இந்த நாடு வழங்கி இருக்கின்றது. மாகாண சபைகள் ஒன்று இருக்குமாக இருந்தால், மாகாண முதலமைச்சர் ஒருவர் வருவாராக இருந்தால் இந்த ஆளுநர் பெட்டி பாம்பாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் இப்போது இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை வைத்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ, எவ்வாறு அடக்கியால ஜனநாயக உரிமைகளை எவ்வாறு மூழ்கடிக்க முடியுமோ அவ்வாறான காரியங்களில் இந்த அரசும் அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களும் தங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். ஒருபோதும் நாங்கள் மக்களுடையதும் இந்த வர்த்தகர்களுடையதும் எங்களுடைய நிலத்தினுடைய இந்த சிக்கலான இந்த நிலைமைகளை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். உண்மையிலே இங்க இருக்கக்கூடிய நிலைமை இவருடைய இந்த பதவி பறிப்புக்கான உண்மையான காரணம் இந்த சிஓசி என்று சொல்லப்படுகிற குடியுரிமை அதாவது மன்னிக்கப்படும் இந்த குடிபுகு சான்றிதழ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சான்றிதழ் ஊடாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தின் பிரகாரம் இந்த உறுப்பினர் பதவியும் உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உண்மையிலே இந்த உறுப்புரிமை இந்த மக்களுடைய இலங்கை நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை முழுமையாக இல்லாதொழிக்கும் நோக்கோடு பறிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இது ஒருவர் இப்போது பறிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வவுனியாவில் இன்னொருவர் இந்த உறுப்பினரை பறிக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற எதிர்காலத்திலும் பலருடைய உறுப்பினரை பறிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். உண்மையிலே இந்த உறுப்பினரை பறிப்பு என்பது அந்தந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய முழுமையான அரசியல் உரிமையையும் ஜனநாயக உரிமையையும் இல்லாதிருக்கின்ற ஒரு நிலைமையாக இந்த நிலைமை காணப்படுகின்றது. உண்மையிலே இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் தங்களுடைய நேரடி அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியுடைய நேரடி தொடர்பாளராக ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஒரு ஆளுநரை நியமித்திருக்கிறார்கள். அந்த ஆளுநர் நியமனம் என்பது உண்மையிலே எந்த விதமான மக்களுக்கான சேவையாக கருதிவிடக் கூடாது. தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காகவும் தங்களுடைய அரசியல் அங்கங்களை இங்கே பகிர்ந்த அதாவது கிராம மட்டங்களிலோ அல்லது நகர மட்டங்களிலோ மக்கள் மத்தியில் பரப்பு நோக்கோடு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கிறவர்களை அமர்த்தி ஆண்டு அதே போல ஆளுநர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்களே தவிர இந்த மக்களுடைய தேவைகளை மக்களுடைய கோரிக்கைகளை அதே போல மக்கள் உரிமைகளை கவனிப்பதற்காக இல்லை. உண்மையில தெரியும் இங்கு மாத்திரமல்ல எங்களுடைய எல்லா இடங்களிலும் வடகிழக்கு பிரதேசங்களில் அதிகமான இடங்களில் இந்த உறுப்பினர் ஒரு மக்கள் சார்பாக ஒரு வர்த்தகர்கள் சார்பாக ஒரு விடயத்தை கருத்து தெரிவித்ததற்காக அவரை பதவி நீக்குகிறார்கள் என்றால் இடைநிறுத்துகிறார்கள் என்றால் இடைநிறுத்துவதற்கு அந்த பொருள் அல்ல, அவர்கள் பதவியை முற்றுமுழுதாக நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். ஆனாலும் இதே நிலைமையிலே இதே காலப்பகுதியிலே பல பாகங்களிலும் மக்களுடைய பொதுமக்களுடைய தங்களுடைய உரிமையான சொத்துக்களை ராணுவம் அதே போல இந்த விகாரைகளுக்காக கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற அதனை ஒருபோதும் அகற்ற தயாரில்லை. இவ்வாறான மக்கள் சார்ந்த ஒரு தனிநபர் சார்ந்த விடயத்தை அல்ல, மக்கள் சார்ந்த ஜனநாயக ரீதியான குரலை நசுக்குவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தவிர எப்போதும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக எங்கே பயன்படுத்தி இருக்கின்றார் என்றால் ஒன்றும் பயன்படுத்தவில்லை. இவ்வாறான நிலைமையிலே எங்களுடைய இப்போது முதல் தடவையாக சாமகஞ்சேரியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை அதாவது சிஓசி இல்லாமல் எங்கேயும்
வியாபார அனுமதி வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டில் விதித்த நிலைமை நாடு பூராகவும் வடகிழக்கில் அதிகமாக இவ்வாறான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்காக சுற்றறிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதன் மேலாக தங்களுடைய அதிகாரங்களை நேரடியாக பயன்படுத்தி வருகின்றார்கள். அவ்வாறு ஒரு ஆளுநருக்கு, அதாவது நிர்வாக ரீதியா ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு, ஒரு அதிகாரிக்கு இவ்வாறான இந்த ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை இடைநிறுத்துவதற்கும் அவரை நீக்குவதற்கும் தனக்கு அதிகாரம் உள்ளதாக இருந்தால் இந்த மக்கள் பிரதிநிதிகள் இவ்வளவு மக்கள் வாக்களித்த பிரதிநிதிகளை எவரையும் நிலைநிறுத்த விட மாட்டார்கள். யார் யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நீக்குவதற்கும் இந்த கட்சி, அதாவது அதிகாரங்களிலிருந்து தூக்குவதற்கும் எப்போதும் பின்னிக்க மாட்டார் இந்த ஆளுநர் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றார்கள். இப்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து எல்லா தளங்களிலும் பேசி வருகிறார்கள். இது ஒருவருக்கு மாத்திரமில்லை, இனி வரப்போகின்ற தேசிய கட்சிகள் அனைத்துக்குமே இவ்வாறான செயற்பாடுகளை முடக்குவதற்காக ஆளுநர் சிந்தித்து வருவதாக நாங்கள் தகவல் வருகிறோம். அந்த வகையில் ஒருபோதும் இந்த சிஓசி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது இந்த வர்த்தகர்களுடைய நலன் கருதி கலைக்கப்பட்ட இந்த விடயத்தில் அவமதித்தார் என்கிற ஒரு சிறிய குற்றத்துக்காக அல்லது அந்த சிறிய ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களால் வாக்களித்து தங்களுடைய விடயங்களை, தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய திறமைகளை கலைப்பதற்காக குரல் கொடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரதிநிதியை உடல் மனிதனை நசுக்கி அவரை இனி எப்போதுமே இந்த களத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக இன்னும் நோக்கோடு அவருடைய பதவியையும் ரத்து செய்திருக்கிறார் இந்த ஆளுநர். எங்களுடைய இவ்வாறான நகர சபையினுடைய உதவி தவிசாளர் ஈஸ்வர் அவர்களும், வவுனியா மாநகர சபையினுடைய நகரபிதா காண்டீபன் அவர்களும் வடக்கு மாகாண ஆளுநரால் அவர்களது பதவிகள் பறிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர்களது உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருப்பதாக ஒரு வர்த்தமானி ஊடாக ஆளுநர் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். இவர்கள் தொடர்பாக அல்லது இவர்களது நடவடிக்கைகள் தொடர்பாக அரியரத்தினம் என்பவர் ஊடாக ஒரு விசாரணை நடாத்தப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் அவர் சில பரிந்துரைகளை செய்ததாகவும் அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் இவர்கள் நீக்கப்பட்டதாகவும் ஆளுநர் கூறுகின்றார். ஆனால் திரு அரியரத்தினம் அவர்கள் என்ன பரிந்துரைகளை செய்திருக்கின்றார்? அந்த பரிந்துரைகள் என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த பரிந்துரைகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றதா? இவை தொடர்பாக யாருக்கும் அந்த பரிந்துரைகள் தொடர்பாக எதுவும் தெரியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரகசியமான முறையில் செயல்படுவது போல அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் தான் இவர்களை அவர்களது பதவிகளில் இருந்தும் உறுப்புரிமையில் இருந்தும் நீக்கி இருப்பதாக கூறுகின்றார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கு சரியான காரணங்கள் இருக்குமாக இருந்தால் அது ஒரு கட்சி அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை நீதிமன்றம் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது தேர்தல் ஆணையாளர் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ அல்லது வேறு தனிப்பட்ட நபர்களுக்கோ மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக அவர் கூறுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மாகாண சபைகள் இயங்காத நேரத்தில் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் அந்த அதிகாரத்தின் பிரகாரம் இவர்களை நிறுத்தி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், மாகாண சபை தேர்தல்களை பின்போட்டுக் கொண்டு மாகாண சபைக்கான அதிகாரங்கள் அனைத்தையும் தனது பொம்மையான கைப்பாவையான ஆளுநரிடம் கொடுத்து அந்த ஆளுநர்களூடாக தான் விரும்பிய அனைத்தையும் செய்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வதன் ஊடாக சில நபர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதன் ஊடாக என்பிபி என்று சொல்லக்கூடிய ஆளும் தரப்பு
அவர்கள் அந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை இதனூடாக மேற்கொள்வதற்கு ஆளுநர் வழிவகுத்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆளுநர் இது நடந்து முடிந்த விஷயம் என்பது அது சட்டவிரோதமானது மாத்திரமல்ல, மிக மோசமான ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் தொடரக்கூடாது. இவ்வாறு நடவடிக்கைகள் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம், அந்த ஜனநாயக உரித்து என்பது பறிக்கப்படக்கூடாது. ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய, இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. கிஷோர் என்பவர் அவர் செய்த விடயங்கள் எல்லாம் என்னவென்றால், ஒரு ஆணையாளர், அதாவது உள்ளூராட்சி ஆணையாளருடைய ஒரு சுற்று நிறுவனம் தொடர்பான தனது கருத்தை வெளியிட்டனர். ஒரு சுற்று நிறுவனம் தொடர்பான கருத்தை வெளியிடுவதொன்றும் தவறான பிரச்சனை கிடையாது. பாராளுமன்றத்தில் வரக்கூடிய சட்டங்களே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அவ்வாறு உள்ளாக்கப்படுகிற பொழுது ஒரு ஆணையாளர் ஒரு சுற்று நிறுவனத்தை கொடுக்கிற பொழுது சுற்று நிறுவனம் தொடர்பான சரியை பிழையை கூறுவதற்கு உறுப்பினர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அதனை விமர்சிப்பதற்கு, அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு முழுமையான உரிமைகள் இருக்கின்றன. ஆகவே இவை தொடர்பாக நகர சபையில் பேசியதை காரணம் காட்டி, அவருக்கு அந்த உரிமை இல்லை என்பதை காரணம் காட்டி நமது ஆளுநர் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் மாத்திரமல்ல, உண்மையாகவே ஆளுநர் ஒரு விஷமத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றது. அவர் தொடர்ந்து ஆளுநராக இருப்பதற்காக ஆளுங்கட்சியை அவர்கள் ஆளுங்கட்சிக்கு காவடி எடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு புதைக்க முடியாது. ஆகவே ஆளுநர் அந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கமும் ஆளுநரும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களது ஜனநாயக உரிமைகளை அவர்கள் மட்டுப்படுத்துவதாக, கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், ஆளுநர் தான் விட்ட தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் இவ்வாறான ஆளுநர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கத்தில் ஜனநாயகம் பற்றி பேசிக்கொண்டு, ஒரு பக்கத்தில் தான் ஊழல்வாதி அல்ல, லஞ்சவாதி அல்ல என்று பேசிக்கொண்டு, மறுபக்கத்தில் ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளுக்கு தூண்டுகோலாக ஜனாதிபதியோ அரசாங்கமோ இருப்பதும் அனுமதிக்கத்தக்க ஒரு செயலாகும். ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை இவர்கள், இந்த அரசாங்கமும் சரி, அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுநரோ அல்லது அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏனைய உத்தியோகத்தர்களோ தமது கடமைகளை, தமது உரிமைகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அனாவசியமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை இடைநிறுத்தி நீங்கள் ஒரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு சரியாக ஜனாதிபதி அவர்களுடைய நேரடியான மாநிலத்திற்கான ஆளுநர் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே ஜனாதிபதி செய்வதாக பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு சட்ட ரீதியாக. இன்று ஆளுநர் இருவரை, கிஷோரையும் ஆண்டிவனையும் பதவியில் மாத்திரமல்ல அவர்களுடைய உறுப்பினர்களையும் இல்லாமலாக இருக்கிறான். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை நான் நம்புகின்றேன். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் எந்த காலத்திலும் இந்த நாட்டிலே இல்லாமல் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அப்படி செய்ய முடியாது. அதை செய்வது என்றால் சுரேஷ் கோவிந்த விளக்கமாக கூறியிருந்தார். அது கடைசியாக தேர்தல் ஆணையாளர் படிப்படியாக வந்து நீதிமன்றம் சென்று படிப்படியாக தேர்தல் ஆணையாளர் தான் அதை அறிவிக்க முடியும். அதை விளக்குவோம். ஒரு கவர்னருக்கு நிச்சயமாக அந்த அதிகாரம் கிடையாது. அவர் ஏதோ சொல்லுகிறார். 47ஆம் ஆண்டு சட்டத்தில் இருக்கிறது. அதாவது இந்த அமைச்சருடைய அதிகாரத்தை எடுத்து செய்வதாக அவர் கூறுகிறார். அது அமைச்சருக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் விசாரணை வச்சு விளக்கினார்.
அதை இறுதியாக நீதிமன்றத்துக்கூடாகவும் தேர்தல் ஆணையக்கூடாகவும் தான் செய்யப்பட வேண்டும். அது வேறு விதம். ஏன் இவர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி வருகின்ற போது அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கவில்லை. கிஷோர் விளக்கியதற்கான காரணம் அவர் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வர்த்தக மக்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததுதான் மிக முக்கியமான காரணமாக. இவைகளெல்லாம் தாண்டிவனுக்கு முதல் ஒரு காரணம் இருக்கவில்லை. பின்பு காரணங்கள் சோதிக்கப்பட்டு இப்போது ஊழல் அது என்று சொல்லப்படுகிறது. 3 மாதத்திற்குள் ஏதோ பெரிதாக ஊழல் செய்துவிட்டது போல அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாநகர சபையில் இருந்தாலும் அவர் செய்துவிட்டார் என்ற ரீதியிலே கவர்னர் கூறுகின்றார். இந்த நிலைமைகள் நிச்சயமாக தொடர்ந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மாத்திரமல்ல, அனைவருமே அரசியல்வாதிகள், அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும், தமிழ் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல, ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒன்றிணைந்து இதை எதிர்ப்பதன் மூலம்தான் வருங்காலங்களில் இப்படியான செயற்பாடுகளை இல்லாமல் செய்ய முடியும். இல்லாமல் செய்வது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே மீண்டும் ஜனநாயகம் உருவாவதற்கு, செயல்படுத்தப்படுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். சபையினுடைய உபதவிசாளராக பதவி வகித்து வந்த தம்பி கிஷோர் அவர்கள் ஆளுநர் அவர்களினாலே அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு அவருடைய உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநருடைய இந்த ஜனநாயக விரோதமான செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கிஷோர் அவர்கள் நகரசபை விவாதத்தின் பொழுது ஆணையாளரினால், உள்ளூராட்சி ஆணையாளரினாலே வெளியிடப்பட்டிருந்த ஒரு சுற்று நிருபம் ஒன்று COC சான்றிதழ் தொடர்பாக போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் பொறுப்பற்ற விதமாக வெளியிடப்பட்ட அந்த சான்றிதழ் காரணமாக நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த சுற்று நிருபத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி சபையிலே சற்று கோபமாக அவர் உரையாற்றினார். அதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதுவும் ஒரு உபதவிசாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் பொறுப்பற்ற விதமாக வெளியிட்ட அந்த சுற்றறிக்கைக்கு அறிக்கையை நிராகரித்து கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக வேறு எந்த ஒரு தவறும் அவர் மீது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான தவறுகள் எதுவும் அவர் செய்ததாக இல்லை. அப்படி இருக்கத்தக்கதாக வெறுமனே இவ்வாறான ஒரு காரணத்திற்காக ஒரு விசாரணை என்ற பெயரிலே ஒரு விசாரணை ஒன்றை கண்டுரைப்புக்காக நடத்திவிட்டு அவரை இந்த பதவியில் இருந்து நீக்கியது என்பது முழுக்க ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு. இந்த சபைகள் எங்களுடைய கட்சியினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே அந்த செயல்பாடுகளுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது இதை சகிக்க முடியாத NPP-யினருடைய தூண்டுதலினால் ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஆளுநர் இவ்வாறான ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் அவர்கள் அவரை ஆளுநராக நியமித்து அவருக்கு அந்த பதவி பிச்சையை கொடுத்தது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். அதன் காரணமாக அவர் அந்த அனுரவுக்கு விசுவாசமாக தமிழர் தேசத்திலே இத்தகைய இனவாத செயல்பாடுகளை அனுரவினுடைய அரசு முன்னெடுத்தாலும் அதை மூடி மறைத்து NPP-க்கு வெள்ளையடிக்கிற செயல்பாடுகளை மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு கடந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பொழுது 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே ஜனாதிபதி அனுரவினுடைய தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே
பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதியிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகாரை அகற்றப்பட்ட அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது ஜனாதிபதி வாய் திறப்பதற்கு முன்னதாக ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தனக்கு பதவி தந்த இந்த அனுரவுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக முந்திக் கொண்டு சொன்னார், அந்த மக்கள் மாற்றிடத்தை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யொன்றை சொல்லி இருந்தார். மக்கள் அவ்வாறான எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காத போதும் கூட அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் தங்களுக்குத்தான் தரப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக அந்த நிலைப்பாட்டை ஆளுநரை சந்தித்தும் கூட வலியுறுத்தி இருந்த நிலையிலே அவர் ஜனாதிபதிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த பொது அரங்கிலே சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அந்த இடத்தில் ஒரு பொறுப்பேற்று பதிலை மறுக்கின்ற பதிலை சொல்லி மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஆளுநர் அவ்வாறு செயல்பட்டிருந்தார். அவருக்கு உடந்தையாக அப்பொழுது அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக குந்தியிருந்த சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் அந்த ஜனாதிபதிக்கு வக்காலத்து வேண்டி அந்த விகாரை இடிக்க தேவையில்லை, அந்த மக்களுக்கு காணி கொடுக்க தேவையில்லை, எங்கேயாவது தண்ணீரா காட்டிலே காணியை கொடுத்து மாற்றிடத்தை கொடுங்கள் என்று சொல்லி வக்காலத்து வேண்டி இருந்ததும் நடைபெற்ற ஒரு சம்பவம். இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இந்த ஆளுநர் அவர்கள் கடந்த சில மாதங்களாக வடக்கிலே ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது ஆசிரியர்களுடைய இடமாற்ற பிரச்சனை. கடந்த யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு பிற்பாடும் இந்த மாகாண கல்வி அமைச்சினுடைய சுற்று நிறுவனங்களுக்கு அமைவாக வெளி மாவட்டங்களில் சேவை செய்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு ஒப்பான சேவை என்ற அடிப்படையிலே அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், பாதுகாப்பு இல்லாத தீவக பகுதியிலே சேவை செய்தவர்கள் என்று அவ்வாறு சேவை ஆற்றியவர்களை எல்லாம் அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள், அவர்களுடைய மருத்துவ நிலவரங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வெறுமனே இந்த யாழ்ப்பாணத்திலே இருந்து அனுரவினுடைய எடுபடியாக இருந்து செயல்படுகிற சந்திரசேகரனுக்கு எடுபடியாக இருந்து சந்திரசேகரனும் என்பிபியும் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக என்பிபியினுடைய காலடியிலே சாதாரண ஆசிரியர்களையும் குடும்பங்களையும் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமான மனிதநேயமற்ற இடமாற்றங்கள் கல்வித்துறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் ஆசிரியர்களும் குடும்பங்கள் வர்த்தக சமூகம் ஒரு நன்றியுடைய வர்த்தக சமூகம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். வவுனியா மாநகர சபையுடைய மேயர் தம்பி காண்டியவன், அதே போல இந்த நகர சபையினுடைய பிரதி மேயர் தம்பி கிசோ ஆகிய 2 பேரையும் மக்களால் நேரடியாக இருந்திருக்கக்கூடிய அந்த 2 பேரும் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த மன்றத்திலே ஒழித்தார்கள் என்கிற ஒரே காரணத்தை கூறி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியால் நேரடியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி விலக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒருவரை எங்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பதவி நீக்கியது தவறு என்பதை தாமாக முன்வந்து இன்றைக்கு இந்த சாவச்சாயரி நகரம் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளை சாட்சி சொல்லும். ஆளுநருடைய செயற்பாடு உண்மைக்கு மாறானது, நேர்மைக்கு புறம்பானது என்பது. இந்த விடயம் வெறுமனே காண்டிவனுக்கும் கிஷோருக்கும் எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதல்ல, மாறாக எங்கெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய பெயரால் இந்த மண்ணிலே வடக்கு கிழக்கிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைக்கு மாறான தமிழ் தேசியத்தை சிதைக்கிற வேலை திட்டங்களோடு களத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜேவிபி இன்றைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களிலே அவர்கள் சில ஆட்களை வைத்துக் கொண்டு இந்த சபைகளை
இந்த பிரதேசங்களை ஆள வேண்டும் என்று துணிந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நான் கருதுகிறேன். இந்த இடத்திலே தம்பி நிரோசோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன், மிக தீவிரமாக யாரெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய ஆக்கிரமிப்பை மிக கடுமையாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தது நீங்களாக இருக்கக்கூடும் என்று நான் அவருக்கு எச்சரித்தேன். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு பதவி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பி கிஷோரோ அல்லது தம்பி காண்டீவனோ மிக நீண்ட காலமாக பதவிகளில் இருந்தவர்கள் அல்ல, பதவிகள் இல்லாமலேயே மக்கள் போராட்டங்களிலே முன்னின்று செயற்பட்டிருக்கக்கூடிய செயல் வீரர்களாக இருந்தவர்கள். நீங்கள் அவருடைய பதவிகளை பறிக்கலாம், ஆளுநர்களே ஆளுநரை நியமித்திருக்கக்கூடிய அரசு தரப்பினரை. ஆனால் அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய உணர்வை, அவர்களுடைய தன்மான உணர்வை, உங்களுக்கு எதிராக போராடுகிற அந்த வல்லமையை நீங்கள் ஒடுக்கிவிட முடியாது என்பதுதான் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பாடம். அவர்களை இன்னும் உத்வேகமடைய செய்யும். கிஷோரோடு பேசுகிற பொழுது சொன்னார், இந்த பதவி ஒரு ஆண்டுக்கு முன்னதாக வந்த பதவி, ஒழுங்காக சபை நடந்தால் கூட இன்னும் 3 ஆண்டுகளில் இல்லாமல் போகிற பதவி. ஆனால் எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய ஆயுள் இருக்கிற வரை இருக்கும் என்று அவன் சொன்னான். அதைத்தான் நான் அவனை பதவி நீக்கி இருக்கக்கூடிய அந்த தரப்புகளுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் அவனை பதவி நீக்கி இருக்கிறீர்கள், ஆனால் தமிழ் தேசிய அரங்கில் இருந்து அவனை அப்புறப்படுத்த முடியாது என்பதுதான் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனபடியால் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார். அவர்கள் எங்களை தடவி கொடுப்பார்கள், தட்டி கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் நாங்கள் உண்மையானவர்களை இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனபடியால் பதவி நீக்கி இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு, இந்த தம்பிமார்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளைப் போல, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியதை போல இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றும் தங்களுடைய கடமையை எதிர்காலத்திலே செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை எங்களுடைய மக்கள் சரியான வகையிலே புரிந்து கொண்டு இதை செயல்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே மக்கள் மத்தியிலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்பதை மறந்து இன்றைய காலகட்டத்திலே அவற்றினுடைய அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருகின்றன. நானும் ஒரு தவிசாளர் என்ற வகையிலே இந்த சாவச்சேரி நகர சபையிலே தம்பி உபதவிசாளராக இருக்கக்கூடிய கிஷோர் அவர்கள், அதாவது உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களால் ஆளுநரின் ஆணைப்படி வெளியிடப்பட்ட ஒரு சுற்று நிருபம் ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவற்றின்படி நாங்கள் ஒழுக முடியாது என்றும் தெரிவித்தமையின் காரணத்தின் அடிப்படையிலே, தொடர்ச்சியாக அது பற்றி எதிர்ப்பு கருத்துக்களை வெளியிட்டு வந்த காரணத்தின் அடிப்படையிலே அவர் இன்று ஒரு நீதி விசாரணை என்ற போர்வையிலே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அடிப்படையிலே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சட்டமோ அல்லது ஒரு ஒழுங்கோ ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்று ஒரு நியாயபூர்வமான காரணங்கள் இருக்க வேண்டும். அடிப்படையிலே ஆளுநர் அவர்கள், கௌரவ ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள், இந்த தனியார் கடைகள், அதாவது வர்த்தக நிலையங்களுடைய வியாபார உரிமங்கள் அவற்றுக்கான COC வழங்கப்படாவிட்டால், அதாவது கட்டிட அனுமதி பெறப்பட்டு அவற்றுக்கு குடிமுதல் சான்றிதழ் இல்லாவிட்டால் அவற்றுக்கு அனுமதி அளிக்க கூடாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டாயமாக தாங்களாகவே நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட தேவையுள்ள விடயம் ஒன்றை ஆளுநர் செயலாளர்களை அழைத்து அறிவுறுத்தி இந்த சுற்று நிருபங்களை வெளியிட்டிருந்தார். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் தனியாருக்கு இந்த கட்டுக்கோப்புகளை கொண்டு வருகின்ற போது அதனுடைய நோக்கம் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள், கடைகள், வர்த்தக நிலையங்கள் போன்றவற்றிலே மக்களுக்கு பாதுகாப்பாக, அதாவது அவர்கள் குடிமுக சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அந்த கட்டடத்தின் வாயிலாக மக்களுக்கு சுகாதாரமோ அல்லது ஆபத்தோ ஏதாவது பாதிப்பு ஏற்படாத வகையிலே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஆனால் இந்த சட்டத்தை, அந்த சுற்று நிருபத்தை கொண்டு வருகின்ற போது கூட ஆளுநர் அவர்கள் இந்த அயலிலே இருக்கின்ற அரச திணைக்களங்கள் அனைத்துமே அனுமதியற்ற கட்டிடங்களாக பல இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று வருகின்றார்கள். அது பற்றி எந்த நடவடிக்கை விழிப்புணர்வும் செய்யவில்லை. ஆகவே இவ்வாறான நடைமுறைகள் கொண்டு வரப்படுகின்றது என்று சொன்னால் அது அரசியல் நோக்கம் கொண்ட நடைமுறை.
மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் ஒழுங்கு வரும்போது அதற்கு நாங்கள் தலை சாக்க தயாராக இருக்கின்றோம். இதை விடுத்து இவ்வாறான நிர்வாக நடைமுறைகளை கொண்டு வரும்போது கௌரவ ஆளுநர் அவர்கள் ஒரு நடைமுறையை பின்பற்றுகின்றார். உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயலாளர்களை அழைத்து பேசுகின்றார். அடிப்படையிலே ஒவ்வொரு சபையினுடைய நிறைவேற்று அதிகாரியும் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள். ஆகவே இந்த இடத்தில் கூட இந்த அரசியல் ஜீரணிப்பு இல்லா நிலைமை காரணமாகத்தான் இங்கே நிறைவேற்று அதிகாரம் உள்ள அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தவிசாளர்களை அழைக்காமல் பேசுகின்றார். இவற்றுக்கு நாங்கள் இந்த ஆளுநரை மட்டும் குறை கூற முடியாது. அரசாங்கத்தின் கொள்கை நிகழ்ச்சிகள் என்பது மக்கள் பிரதிநிதிகள், அதாவது ஏற்கனவே திரு அருணகுமார திசாநாயக்க அவர்கள் மேலங்கிய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் கிட்டுப்பூங்காவிலே நடந்த ஒரு கூட்டத்திலே சொல்லியிருந்தார், தான் அல்லாத தன்னுடைய கட்சி ஆட்சி அமைக்காத சபைகள் அனைத்திலும் ஊழல்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெறும். ஆகவே நிதி ஒதுக்கும் போது 1க்கு 2 தடவை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று. ஆகவே அரசியல் கட்சி ஒன்றின் கொள்கைக்குள் அகப்பட்ட நிலைமை காரணமாகத்தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மாகாண சபையினுடைய அதிகாரம் தொடர்பாக ஆளுநருடைய ஆதிக்கம், ஆளுநருடைய அதிகார வரம்பு மீறல்கள் என்று பலதரப்பட்ட பிரச்சனைகள், அது வரலாற்று ரீதியாக எந்த அரசாங்கம், ராஜபக்சாக்களாக இருக்கலாம், ரணில்களாக இருக்கலாம், எவர் வந்த போதும் இருந்து வந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அவற்றுக்கு குறைப்பு ஏற்பட வேண்டும் என்று கூறுகின்ற நிலைமையிலே மாகாணத்திற்கென்று பகிரப்பட்ட ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதிகார விடய தொடர்பிலே கௌரவ ஆளுநர் அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை எவ்வாறு எல்லாம் முடக்கலாம் என்று அதிகப்படியாக சிந்திப்பதை இதிலே நாங்கள் உணர்கின்றோம். அடிப்படையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, சட்ட ரீதியாக ஆளுநருக்கு, அதாவது மாகாண சபைக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக அதிகாரங்கள், பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த அதிகாரங்களை பிரயோகிக்கையிலே மிக நிதானமான தன்மை தேவை. இது ஒரு பகிரப்பட்ட அதிகார பகிர்வுக்கான அலகுகள் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றினுடைய அதிகார பகிர்வை மறுப்பதாக இருக்கக்கூடாது. அதே சமயத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்று பகிரப்பட்ட அதிகாரம் என்பது ஆளுநர், அதாவது கூறுவது போல, அதாவது ஒரு தண்டனைக்காக அல்லது ஒரு குற்றத்திற்காக, குற்றச்சாட்டுக்காக உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. சட்டத்திலே இருக்கின்ற வரம்புகள் அதிகமாக இருந்தாலும் அதிலிருந்து தன்மைக்கேற்ற மாற்றங்களை தான் செய்ய வேண்டும். இங்கே இந்த உபதவிசாளர் கிஷோர் அவர்கள் ஒரு ஜனநாயக சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த சம்பிரதாயம் தேவையில்லை என்றால் நீங்கள் உள்ளூராட்சி மன்ற முறைமையை கலைத்துவிட்டு முழுக்கெடுக்கும் அதிகாரிகளை நியமியுங்கள். அதிகாரிகளை நியமிக்கின்ற போது நீங்கள் அடக்கியாள முடியும் என்ற ஒரு நிலைமை காணப்படும். இன்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்கள் எவ்வளவு தூரம் புடுங்கப்பட்டு வருகின்றன. நேற்று பாராளுமன்றத்திலே இயற்றப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்திலே கூட உள்ளூராட்சி மன்றத்திற்கு எதிராக சுற்றாடல் அதிகார சபை வழக்கு தொடரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி அதாவது சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அடிப்படைகள், அவற்றினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தற்போது பதவியில் இருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அவற்றுக்கு காட்ட முடியாத வேகமும் விவேகமும், ஆனால் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகளுடைய நடவடிக்கைகளை முடக்குவதிலே இந்த நாட்டிலே பிரயோகிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இன்று மாகாண சபைகளினுடான பல்வேறுபட்ட மாகாண சபைகளினுடைய தோல்வி நிலைமையாக கூட இவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றது. மாகாணத்திற்கென்று பகிரப்பட்ட அதிகாரங்கள் பல உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற சூழ்நிலையில் கூட அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதேச செயலகங்களை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே முற்போக்கான எத்தனையோ விடயங்களை, நாட்டிலே அதிகார பகிர்வை வலுப்படுத்தக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் மாகாண சபைகள் தேவையில்லை, உள்ளூராட்சி மன்றங்கள் தேவையில்லை, ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் போதும் என்ற நிலைமை காணப்படுகின்றது. அதற்கு ஏற்றவாறு இங்கு ஒரு நடவடிமுறை ஒன்று நடைபெறுகின்றது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எதிர்காலத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகார பகிர்வுக்காக நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு கருத்துக்களுக்காக ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக அவர் உபதவிசாளர் சார்ந்தவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கொன்றை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு
ஜனநாயக ரீதியாக நல்லதொரு அதிகார பயிர்வு ரீதியாக நல்ல ஒரு சம்பிரதாயம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடத்திலே